அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெஸ்ட் நம்பர் 24 அதனோட டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ராப்பரா லிசன் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிதானமா படிச்சுக்கோங்க. சரியா? பிகாஸ் நான் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும். 10 ரெஃப்ரிஜிரேட்டர் பிளஸ் 4 மொபைல் ஈக்குவல் டு 2,10,000. அது ஈக்குவேஷன் 1. அடுத்தது 6 ரெஃப்ரிஜிரேட்டர் பிளஸ் 2 mobile equal to 1,22,000. இது ஈக்குவேஷன் 2. நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரப்போ அதை எப்படி டேலி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு நான் பல தடவை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த கான்செப்ட் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்றப்போ ரெஃப்ரிஜரேட் அக்கார்டிங் இந்த ஈக்குவேஷன் 1 டேலி பண்ணீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரோட பிரைஸ் வந்து 17,000 அப்படின்னு. அதே மாதிரி மொபைலோட பிரைஸ் 10,000 கிடைக்கும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பிளஸ் 2 மொபைல் கேட்டிருக்காங்க. ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர்னா 17,000, 2 மொபைல்னா 20,000. அப்போ ஓவரால் அடிஷன் பண்ணீங்கன்னா 37,000. நோட் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்பி மாடல் இனிஷியல் அட் ஃபர்ஸ்ட் சிபி 100, செல்லிங் பிரைஸ் 120. செகண்ட் ப்ராசஸ்ல செல்லிங் பிரைஸ் 100, காஸ்ட் பிரைஸ் 125. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. செல்லிங் பிரைஸ் ஒன்னுக்கும் செல்லிங் பிரைஸ் ஒன்னுக்கு காஸ்ட் பிரைஸ் 2க்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த 125 எங்கிருந்து வந்துச்சுன்னா 80% அப்படின்றது 100% ஆரோ எக்ஸ். எதுலதான் எக்ஸோட வேல்யூ 125 வந்துச்சு. அது உங்களுக்கு இந்த கொஸ்டினை நீங்க படிச்சிருப்பீங்க, அப்ப தெரியும் நான் இந்த ப்ராசஸ் புளு கலர்ல ஏன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. செல்லிங் பிரைஸ் 1 ரேஷியோ காஸ்ட் பிரைஸ் 2. செல்லிங் பிரைஸ் 1 என்ன இருக்கு 120, காஸ்ட் பிரைஸ் 2 என்ன இருக்குது 125. காமன் டைம் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா 24:25. அவ்வளவுதாங்க. ஓகேங்க, அடுத்தது போகலாமா? கொஞ்சம் நிதானமா இருங்க. கொஸ்டின் படிச்சுக்கோங்கம்மா எல்லாருமே. அன்புன்னு ஒரு பர்சன் செட் பண்ணி ஃப்ராக்ஸ் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் காஸ்ட் ஆஃப் 100 ஃப்ராக்ஸ் எழுதிக்கோங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் 100 ஃப்ராக்ஸ். டோட்டல் காஸ்ட் ஆஃப் 100 ஃப்ராக்ஸ் 32,000. அதாவது ஒன்னு ஒன்னு அதாவது மொத்தம் 100, மொத்தமா 320. அப்போ 320 100 போட்டிருந்தீங்கன்னா 32,000. எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் 1000. எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் 1000. டேக்ஸ் 1.5 into 100 equal to 150. லேபர் 500. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆயிருக்கு? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எல்லாரையும் ஆட் பண்ணணும். அதாவது 32,000, ஒரு 1000, ஒரு 150, ஒரு 500 அடிஷன் பண்ணீங்கன்னா 33,650 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வரப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பெர் ஃப்ராக் ஃப்ராக்னா மொத்தம் எத்தனை ஃப்ராக் இருந்துச்சு 100. அப்போ 33,650 100 போட்டிருந்தீங்கன்னா 336.5. கடைசி ஆப்ஷன்.
வெயிட் பண்ணு. அது என்ன கேல்குலேட்டரா வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஸ்டின் முடியல. சரியா? இன்னும் இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 100% தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பெரு ஃப்ராக்கு. அப்படியே புரிஞ்சுட்டு இந்த மாதிரிதான் கவனக்குறைவா நிறைய நேரத்துல நான் பண்ணிடுவேன். பெரு ஃப்ராக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப 10% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100% அப்படின்றது 336.5. ஓகேவா? அப்போ 10% 110. 110% ஆரோ எக்ஸ் கிராஸ் மல்டி பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 370.15. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. சின்ன சின்ன இடம் தாங்க. ஸோ எல்லாருக்கும் அடி சேர்க்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சின்ன கவனக்குறைவு ஏற்பட்டுருச்சு. செகண்ட் ஆப்ஷன் தான் வரணும். ஏன்னா 110% நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டின். விஷ்ணு ஹேஸ் 30 ஆர்டிகல்ஸ். ஓகே. ஒரு ஆர்டிகல் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா மொத்தமா 3000. சரி, ஓகே, பாத்துக்கலாம். ஓகேங்க, இங்க காஸ்ட் பிரைஸ், அதற்கு பிறகு மார்க் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் 100 ரூபானா மார்க் பிரைஸ் 130 ரூபா. ஓகேவா? he sold 50%, அதாவது he sold 50 of the article at discount வந்து 20%. ஓகேவா? அப்போ 15 ஆர்டிகல். பண்ண பாருங்க. ஸோ மார்க் பிரைஸ் 130. 15 ஆர்டிக்கலை வந்து பாத்தீங்கன்னா 20% குறைவா சோல்டர் பண்ணிருக்காங்க. அப்போ 130ல 10%னா 13, 20%னா 26. அப்ப 130 26 போயிடுச்சுன்னா 104. அப்ப 15 ஆர்டிக்கல்ல ஈச் ஆர்டிக்கல் 104 rupees வித்திருக்காங்க. அப்ப அதனுடைய காஸ்ட் 1560. மறுபடியும் ஒரு 15 ஆர்டிக்கல்ல 10%, 130 10% அப்படின்றது 13. அப்ப 130 13 படிச்சா 117. அப்ப 15 into 117னா 1755. அப்போ ஓவராலா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருந்திருக்கு? ஓவராலா செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1560 1755 அடிஷன் பண்ணிருக்கணும். அப்போ 3315 இது செல்லிங் பிரைஸ். நான் ஏற்கனவே சம்ம ஸ்டார்ட் பண்றப்பே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸ்னு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னா எல்லாம் பாருங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல். ஒரு ஆர்டிகல் காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே 100 தான் வச்சிருக்கீங்க. பாருங்க, காஸ்ட் பிரைஸ் 100 வச்சிருக்கேன். அப்போ 30 into 100 அப்படின்னா ஓவராலா காஸ்ட் பிரைஸ் இனிஷியலா என்ன இருந்துச்சு? 3000 இருந்துச்சு. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி, அது தெரியும் தானே? அப்போ 315 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ 315x அந்த பார்ட் அடுத்து மூவ் ஆன் பண்ண போறோம். அப்போ 315x தான் அந்த 630 அமௌண்ட் ப்ராஃபிட். ஏன்னா இது பார்ட் மாதிரி. அப்போ 315x ஈக்குவல் டு 630. ஒரு எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் நான் எத்தனைன்னு வச்சிருக்கேன்? 100x. அப்ப 102னா 200. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் பி. ஒரு மாதிரி போறதையா கொண்டு போகணுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. சரியா? ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பல தடவை பார்த்தாச்சு. ஸோ காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், லாஸ் என்ன இருந்திருக்கு? செல்லிங் பிரைஸ் வந்து 40. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 45. அப்பதான் லாஸ் 5 ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது வெயிட் என்னவா இருந்திருக்கும்? செல்லிங் பிரைஸ் அதுல போயிட்டு வெயிட் 1000 போட்டிருப்பீங்க. ஏன்னா 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராம். காஸ்ட் பிரைஸ்னா அதுல 800. அப்போ இதுல காமெண்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா விச் மீன்ஸ் இங்க பாருங்களேன், காமெண்ட் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளா லிசன் பண்ணுங்க. அழகா மூவ் பண்ண முடியும். 2 0க்கு 2 0. 4:5. 1 4 இங்க 10. 1 5 5 இங்க 9. அங்கேயே நீங்க காமெண்ட்டை மடிச்சு வச்சிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை ஆன்சர் ஈஸியா வரணும். அப்போ 10:9.
காஸ்ட் பிரைஸ் 9 1% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இன்ட்டு 100. 100/9னா 11, 1/9% இருக்கா? கெயின் எங்க இருக்கு? அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 6. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் நம்பர் 6 நான் கோவித் ஆப்ஷன் தான் மூவ் பண்ணிருப்பேன். சரியா? கொஸ்டினை நிதானமா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிருங்க. கோவித் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ பி சி டி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆப்ஷன் டிக்கு வரேன் 400க்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் 400, ப்ராஃபிட் 400%. அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 400 பிளஸ் 400 இன்ட்டு 400/100. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா செல்லிங் பிரைஸ் 400 பிளஸ் 1600. அப்போ செல்லிங் பிரைஸ் 2000 அப்படின்னு வந்திருக்கணும். அந்த 2000 கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க. கிடைச்சிருச்சா? இவ்வளவுதான். அப்ப இது கோவித் ஆப்ஷன். இதுல ஒண்ணுமே கிடையாது. கோவித் ஆப்ஷன் மூவ் ஆன் பண்றது பார்த்ததுமே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம். இது என்ன பண்றதுன்னா, இப்ப நான் கோவித் ஆப்ஷன் டக்கு 400 400 மடங்குன்றது 1600 பிளஸ் அது கூட அந்த 400 ஆட் பண்ணா 2000 அப்படின்னு இதை சால்வ் பண்ணாமலே சொல்லிட்டு போயிடுவோம். உங்க புரிதலுக்காக தான் இப்படி எடுத்து வச்சு நான் எழுதியிருக்கேன். சரியா? சால்வ் பண்ணி காமிக்கிறதுனா பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஈஸி சக்சஸிவ் மாடல் தான். ஸோ இனிஷியலா எக்ஸ், ஸோ 111/100 இன்ட்டு 115/100 இன்ட்டு 119/100 ஈக்குவல் டு 17,045. இவ்வளவு இதுல எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில வச்சிருக்கேன். இதுக்கு ஆன்சர் 11,220. திரும்பவும் சொல்றேங்க, சிம்பிளிஃபிகேஷன் தாங்க மேட்டர். இதை எடுத்து எழுதிட்டு டிவிசிபிள் பண்றது மல்டிபிள் பண்றது தான் நீங்க டைம் கன்சியூம் பண்ணுவீங்க. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, ஸ்கிரீன்ல இருக்கிறது செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மாடல். சரியா? ஸோ பர்சன்டேஜ் பேஸ் சொல்லி 100 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சிம்பிள் இம்பார்ட்டன்ட். கெயின் +26, லாஸ் -10. ஸோ ஆரோ போட்டுக்கிட்டீங்க. பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100. 100ல வந்து பாத்தீங்கன்னா +26னா 126, 100ல -10னா 90. அப்போ இது அடிஷன் பண்ணீங்கன்னா 90 + 126 கிடைச்சிருக்கும் 216 கிடைச்சிருக்கும். ஓகேவா? இது அப்படி இருக்கு. அப்போ ஃப்ரம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 216. அடுத்தது 26% ஆஃப் 90 வித் சிம்பிளோட. அப்போ +23.4 -10% ஆஃப் 126 -12.6 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 100. அப்போ அடுத்த ஸ்டெப்ல 10.8/216 இன்ட்டு 100. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 5%. அப்போ 5%ன்றது கெயின். அவ்வளவுதான். ஏன்னா பிளஸ்ல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மாடலுங்க. இதெல்லாம் எப்பயுமே யூபிசிசில இருக்கக்கூடிய மாடல். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மாடல், காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் மாடல் நான் பல தடவை சொல்லி கொடுத்துருப்பேன் கிளாஸஸ்ல. நோட் பண்ணிக்கோங்க. அப்ப கொஸ்டின் நம்பர் 8 அறிவு பேஸ் பண்ணி செட் பண்ண கொஸ்டினுக்கு ஆன்சர் புரிஞ்சு போச்சு. கொஸ்டின் நம்பர் 9 சசசி மாடல். இதுவும் அறிவு பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அப்ப இனிஷியலா அறிவு கிட்ட 8000 அப்படின்ற மாதிரி இருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது 8000 அப்படின்ற வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் ஆயுது ஒரு குட்டை வாங்கியிருக்காரு. ஓகே ஃபைன். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். அப்போ 90/100. மறுபடியும் வந்து பார்த்தா டேக்ஸ் பே பண்ணிருக்காரு. டேக்ஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ற மாதிரி. அப்போ 107.5/100. ஓகேவா? சோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நமக்கு ஆன்சர் 7,740 வருது. அதன் பிறகு இது கூட வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஷாப்கீப்பர் சார்ஜஸா ஒரு ஹோம் டெலிவரி பண்ணதுல ஒரு 200 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவரால் அமௌண்ட் வந்து வாட்ச் வாங்குறதுக்கு 7,940 ஆயிருக்கு. இவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 10. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு தி கொஷின்ஸ் 12 - 9 x ஈக்குவல் டு 870. அப்போ 3x ஈக்குவல் டு 870. எக்ஸோட வேல்யூ 290. அப்போ மொத்தமா 290 ஆப்பிள் இருந்திருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆப்பிள், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆப்பிள்
2320 ஏன்னா எல்லா ஆப்பிள் சேர்த்து 200 இது 2320. அப்போ ஒரு ஆப்பிள்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் 290. அப்போ ஒரு ஆப்பிளோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹8 கிடைச்சிருக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் அந்த ₹8 25% ப்ராஃபிட். அப்போ 120/100 என்ன கிடைச்சிருக்கும்? ₹10. அப்ப காஸ்ட் இது செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னது? ₹10. இதை வேற ஒரு மாடல்ல போடலாம், பட் அது வேண்டாம். ஏன்னா அதுக்கு நான் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி போயிடும், அது டைம் ரொம்ப இழுத்து போயிடும். கொஸ்டின் நம்பர் 11. இதுவும் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மாடல். ஃபர்ஸ்ட் டைம்ல பாருங்க, அதாவது அறிவு பாட்டிய 2 உல்லன் ஜாக்கெட்ஸ் ஃபார் 2100 அண்ட் 3100 பை செல்லிங் ஃபர்ஸ்ட் கெயின் கே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு லாஸ் கே. பட் ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல். அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் எப்படி கன்வென்ஷனல் இது இந்த சம்ம எப்படி அப்ரோச் பண்றாங்க? ஏன்னா இந்த பர்சன்டேஜ் கொடுக்கலாம், அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, சில பேர் கோவித் ஆப்ஷன் பண்ணுவாங்க, பட் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் கோவித் ஆப்ஷன் பண்ணா டக்குன்னு கூட ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் மாடல் கன்வென்ஷனலே போட்டு கொடுக்குறேன். அப்ப இனி ஒரு பொருள் 2100, அது ப்ராஃபிட்ல. அப்போ 100 பிளஸ் கே டிவைடட் பை 100. இது ஓகேவா? ஈக்குவல் டு, ஏன்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு அடுத்த பொருள் 3150 இன்ட்டு, ஆனா அது 10 இது லாஸ் சொல்லியிருக்காங்க கே. அப்போ 100 மைனஸ் கே டிவைட் பை 100. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சு போயிடுச்சு. அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாமா? 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 2100 பிளஸ் சாரி 2100 2100 இந்த 100 இருக்குல்ல, அதையும் உள்ள போட்டுக்கலாம். இந்த இடத்துல 2100ஐயும் 100ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைச்சிருக்கும்? வேற வேல்யூ வரும். ஸ்டெப் குறைச்சிக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். அப்போ 21 20 மறுபடியும் பிளஸ் 21 20 கே ஈக்குவல் டு 31 50 20 மைனஸ் 31 50 கே. அப்ப கேவோட வேல்யூ பாசிட்டிவ் இருக்கு, இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த வேல்யூஸ்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ 2100 கே பிளஸ் 3150 கே ஈக்குவல் டு 3,15,000 மைனஸ் 2,10,000. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றப்போ அப்போ 50 21 31 52 50. ஓகே, 5250 கே ஈக்குவல் டு 1,05,000. அப்போ கே உடைய வேல்யூ என்ன? 20. அவ்வளவுதான், ஆப்ஷன் ஏ. கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் தான் பெருசா இருக்கும், அது எல்லாமே 0 தான் வருது, அதனால மேட்டர் கிடையாது, அழகா ஓட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12ங்க. கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 5% மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் 750 மைனஸ் 720. அப்போ 5% அப்படின்றது 30னா 100% அரோ எக்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளி இந்த எக்ஸ் ஓகே ஜென்ரலா இது. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 600. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் வந்து 600. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் என்னது? பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல கொடுத்துட்டானா 120. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 120 சாரி 720, ப்ராஃபிட் தான் 120. செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். இப்போ எனக்கு ப்ராஃபிட் வேணும் இல்லையா? செல்லிங் பிரைஸ் என்னது 720, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 600 பிளஸ் ப்ராஃபிட். இதுல இருந்து ப்ராஃபிட் என்னது 120. அப்போ ஃப்ரம் வேல்யூ 600, ப்ராஃபிட் 120 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா 20% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸ்க்ரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் அப்ரோச் பண்ணி கொடுத்துருக்கேங்க. சரியா?
ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ் நான் 100 குட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் குட்ஸ் 100 இருக்கு. அப்ப அதோடைய பிரைஸ் தேர் பிரைஸ் 100 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அக்கார்டிங் டு தி கொஸ்டின்ஸ் நிதானமா மூவ் ஆன் பண்ணணும். 100 இன்ட்டு 35 divided by 100 இன்ட்டு 165 divided by 100 பிளஸ் 100 இன்ட்டு 65 divided by 100 இன்ட்டு 100 minus x divided by 100 equal 100 இன்ட்டு லாஸ்ட் 12னா ரிமைனிங் 80 divided by 100. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணணும். இது நீங்க தாங்க பண்ணணும். அப்போ பண்றப்போ இந்த செட்டு ரெட் கலர் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த செட்டுக்கு ஆன்சர் வந்து கம்ப்ளீட்டா என்ன வருது அப்படின்னா, அதே மாதிரி இந்த செட்டு செகண்ட் ரெட் கலர் சர்க்கிள் அதுக்கும் கம்ப்ளீட்டா சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணிருக்கணும். அப்போ ஓவராலா என்ன கிடைக்குதுன்னா 57.75 பிளஸ் 65 மைனஸ் 0.65 எக்ஸ் ஈக்குவல் டு 88. இன்னும் ஃபர்தரா சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 0.65 எக்ஸ் ஈக்குவல் டு 34.75. அப்ப எக்ஸோட வேல்யூ 53.5% அப்படின்னு கிடைக்குது. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கெயின் வந்து 15%. அதனுடைய அமௌண்ட் தான் 29.9. அப்போ 115% அப்படின்றது 29.9னா 100% அப்படின்றது எக்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 26. அதுதான் சோல்டு. அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வித்தது. ஓகே தானே? அப்போ இதை அலிகேஷன் மிக்சர்ல கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் சால்ட் 1, செகண்ட் சால்ட் 2 சென்டர்ல மிக்ஸ் பண்ணுது. சால்ட் 1 28, சால்ட் 2 16, மிக்ஸ் பண்ணது 26. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்போ இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 2, இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 10, 1:5. மேல வரப்போ இன்வெர்ஸ்ல வரப்போ 5:1 வந்திருக்கும். கரெக்டா? பட் இந்த வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து இது ஒய்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பட் செல்லிங் பிரைஸ் சால்ட் 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு? குவான்டிட்டி 6.6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 பார்ட் அப்படின்றது 6.6னா எனக்கு ஒய்க்கு 5 பார்ட் கொடுக்கணும். அப்போ என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 5 இன்ட்டு 6.6னா 33. இதெல்லாம் அலிகேஷன் மிக்சர்ல ரொம்ப ஈஸியா போடக்கூடிய மாடல். பட் என்ன பர்சன்டேஜ் வருது? கெயின் அந்த வார்த்தை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்ட். அப்ப ரேஷியோவும் தெரியும். இப்ப இந்த ஒரே சம்ல பாரு என்னென்ன வந்திருக்கு பாரு, லிஸ்ட் அவுட் பண்ற பாரு. ரேஷியோ வந்திருக்கா, பர்சன்டேஜ் வந்திருக்கா, செகண்ட் சர்க்கிள் கிரீன் கலர்ல, தேர்ட் சர்க்கிள் அலிகேஷன் மிக்சர் வந்திருக்கு. அடுத்து கெயின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ ரேஷியோ, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அலிகேஷன் மிக்சர், எத்தனை கான்செப்ட் உள்ள வருது பாருங்க. சரி, எனக்கு ரேஷியோ ஒழுங்கா தெரியாது ஆனா பர்சன்டேஜ் எல்லாம் பண்ண நீ மாட்டிப்ப. அப்ப ஆப்டிடியூட்ல சில டாபிக் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். இது இல்லாம சார் நம்பர் சிஸ்டம் மட்டுமே வச்சுக்கிட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆர்சி வச்சுட்டு சமாளிக்க முடியுமான்னு கேட்டா சமாளிக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஏன்னா இப்ப இருக்க நம்பர் சிஸ்டம்லாம் டு பி ஃப்ராங்க், என் மென்டாரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். நம்பர் சிஸ்டம் அப்பப்ப நான் அந்த 1-to-1 மென்டாரிங் மீட்டிங் வைக்கிறப்ப நான் காமிக் பண்ணல நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் எவ்வளோ டைம் கன்சூமிங்கா இருக்கு. அப்போ மாட்டிப்பீங்க. ஓகேவா? கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப மாட்டிப்பீங்கன்னு சொல்றப்பதான் ஒரு ஞாபகம் வருது. இப்போ அப்படியே இருக்கட்டும். நீங்க எல்லாருமே எல்சிஎம் இப்ப 4 டெஸ்ட் எழுதிட்டீங்க. கரெக்டா? 4 டெஸ்ட் எழுதிட்டீங்களா இல்லையா? 4 டெஸ்ட்ல 100 கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. எல்சிஎம் HCFல இருந்து மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் வீக் மீட்டிங் வைக்கிறப்ப அந்த கொஸ்டினை காமிச்சேன். நீங்க எல்லாருமே தப்பு தப்பா தான் ஆன்சர் பண்ணீங்க.
அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடையாது, மத்தவங்களுக்கு பாக்குறேன். அதாவது இங்க பாருமா, அதிக நேரம்லாம் எடுக்கக்கூடாது. எப்பயுமே நான் ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் தான் எடுக்க சொல்லுவேன். 2 நிமிஷம் தான் அதிகமே. அந்த 2 நிமிஷத்துல முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. இது ஓபன் டு ஆல். எல்சிஎம்எஸ்எஃப்ல இருந்து வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பாக்குறேன். இந்த ஒரு கொஸ்டின்ஸ்ல தெரிஞ்சு போயிடுங்க நீங்க எல்சிஎம்எஸ்எஃப் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கா? இருக்கா இல்லையா? அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை நல்லா போக்கஸ்டா படிங்க. படிக்கிறதுக்கும் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கும் சேர்த்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் எடுக்கணும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்ன, HCF ஆஃப் 2 நம்பர் வந்து 6 சொல்லியிருக்காங்க. தென் வாட் ஆர் தி 2 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் 1 நம்பர் 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் 1 நம்பர் 2 கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா, நம்பர் 1 கண்டுபிடிக்க AH, நம்பர் 2 கண்டுபிடிக்க BH. ரேஷியோ எப்பயுமே ஃபிராக்ஷன் கொடுப்பானுங்க. அப்ப A ஓட வேல்யூ 19, B ஓட வேல்யூ 22. அப்போ H ஓட வேல்யூ கொஸ்டினே கொடுத்துட்டு H ஓட வேல்யூ 6. அப்ப N1 AH, நம்பர் 2 BH. அப்ப A தெரியும், B தெரியும், H தெரியும். அப்ப ஈஸியா ஸ்டேட்மெண்ட் 1 பயன்படுத்தி சொல்ல முடியும். அப்படியே வாங்க. ஸ்டெப் இப்போதைக்கு என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சொல்ல முடியும், அதனால டிக் போட்டு வச்சிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே தனியா வச்சு சொல்ல முடியும். ஆன்சர் நம்பர் 1 நம்பர் 2 கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னது? எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 2508. இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். இப்ப முழுக்க முழுக்க ரெட் கலர் என்ன பாருங்க, நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இன்ட்டு HCF ஆஃப் 2 நம்பர். ஞாபகம் இருக்கா? கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன் டிஸ்கஷன்ல. அப்போ எல்சிஎம் கொஸ்டினை கொடுத்துட்டான், என்னது 2508. அடுத்து HCF கொஸ்டினே கொடுத்துட்டான் 6 ஈக்குவல் டு நம்பர் 1க்கு பதில் என்ன போடுவீங்க? AH. நம்பர் 2க்கு பதில் BH. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்னவா மாதிரி இருக்கும்? A இன்டு B H ஸ்கொயர் டிவிசிபிள் கொண்டு வந்துருங்க. H ஓட வேல்யூ என்ன இருக்கு? 6. அப்போ 2508 இன்டு 6 டிவைட் பை 6 இன்டு 6. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ண. இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோ. இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 2508. இப்ப இருங்க, உங்களுக்கு கேன்சல் பண்ணுங்க. ஒரு ஆருக்கு ஒரு ஆறு கேன்சல். இப்ப 2508 டிவைட் பை 6 போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? A இன்டு B 418 கிடைச்சிருக்கும். இப்ப இந்த இடத்துல சார் அப்ப AB தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப இங்க பாருங்க, இப்ப எனக்கு AB தெரிஞ்சிருந்தா அப்ப கண்டிப்பா நம்பர் 1 நம்பர் 2 சொல்ல முடியும் தானே? ஏன்னா நம்பர் 1 நம்பர் கண்டுபிடிக்க ஃபார்மா தெரியும்ல சார். அப்ப அதை வச்சு சொல்லாமான்னு கேட்டா ஆமா சொல்லலாம். இப்ப வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போறேன். இப்ப என்னுடைய ப்ளூ கலர் பெண்ணை பாருங்க, ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 418 உடைய ஃபேக்டர்லாம் சொல்லுவீங்க. 1 ஏன்னா ஏபி இங்க மல்டிபிள் இருக்கு, நாட் பிளஸ். எவ்வளவு பேர் பாசிபிள் இருக்குன்னு கேட்டிருப்ப, ஞாபகம் இருக்கா? எல்சிஎம்எஸ்எஃப்ல. அப்போ 1 இன்ட்டு 418, 2 இன்ட்டு 209. அடுத்து 3ஆம் வாய்ப்பெல்லாம் வராது, சாரி. அடுத்தது யாரு வருவாங்கன்னா 11 டேபிள் வருவாங்க. 11 இன்ட்டு 38. அடுத்தது 22 இன்ட்டு 38. இப்போ இதுல பாசிபிள் பேர் என்ன இருக்கு? பாசிபிள் பேர் என்ன இருக்கு? ஒயிட் கலர் பெண்ணை பாருங்க. கண்டிப்பா இந்த 22 இன்ட்டு 38 வராது. சாரி, மாத்தி சொல்லிட்டேன், தப்பு பண்ணிட்டேங்க. வெயிட் பண்ணுங்க. 11 இன்ட்டு 38. அடுத்தது இல்லைங்க, கம்ப்ளீட்டா வெயிட் பண்ணுங்க. 488 380. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குதான் டக்குன்னு 1 இன்ட்டு 418, 2 இன்ட்டு 209, 11 இன்ட்டு 38. ஓகே. அடுத்தது 22 வந்து வேற டேபிள் வந்திருக்கும். 19ஆம் வாய்ப்பால தான் வந்து நினைக்கிறேன். 19 இன்ட்டு 22 போட்டு பாருங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. 19 இன்ட்டு 22 220. ஓகே. சாரி, நான் இங்க மாத்தி எழுதிட்டேன். சின்ன சின்ன கவனம் பாருங்க. அப்போ 19 இன்ட்டு 22. இப்ப என்னுடைய கிரீன் கலர் பெண்ணை பாருங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா செட்டுமே என்னது கோப்படைமை வரவங்களும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒருவேளை
சார் ஃபர்ஸ்ட் செட்டை சூஸ் பண்றேன், நான் ஏக்கு 1 கொடுக்குறேன், பிக்கு 418 கொடுக்குறேன்னா, இப்ப N1 N2 கொண்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு N1 N2 வேற வருவாங்க. ஒருவேளை செகண்ட் செட் நான் சூஸ் பண்றேன், வேற வருவாங்க. புரியுதா? அப்ப 4 விதமான இது வரும். அப்போ கண்டிப்பா எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது, மாட்டிப்பீங்க. அப்போ 1ம் 418 கொடுத்திருந்தாதான் எனக்கு எல்சிஎம் 2508 வந்திருக்கும். அப்ப என்ன, நிறைய பேர் என்ன சொன்னீங்க, ஆப்ஷன் சி சொன்னீங்க ஆன்சர். என்கிட்ட மென்டாரிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னீங்க, சார் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் இருந்தாலும் ஆன்சர் சொல்ல முடியும், ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் இருந்தாலும் ஆன்சர் சொல்ல முடியும் சொல்லிட்டு போயிட்டீங்க. புரிஞ்சுதா? அப்ப என்ன, ஸ்டேட்மெண்ட் 2ல எனக்கு மல்டிபிள் N1 N2 கிடைக்குது. சோ என்ன டெஃபினெட்லி இதுதான் N1 N2 சொல்ல முடியாது. அப்ப ஆன்சர் என்ன, ஸ்டேட்மெண்ட் 1 ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 alone ஆன்சர் டு சஃபிஷியன்ட் இன் திஸ் क्वेश्चंस. அவ்வளவுதான். சோ இதுதான் டேட்டா சஃபிஷியன்சி. அப்போ நான் இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணு, நான் இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி क्वेश्चंस அந்த 100 क्वेश्चनல கொடுக்கவே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चनலாம் லெவல் 2ன்னு சொல்லிருக்கேன், அங்க நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொடுப்பேன். அப்போ இதெல்லாம் ஃபவுண்டேஷன் பாருங்க. இப்போ நான் இதெல்லாம் தனித்தனியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் क्वेश्चनல, அதை ஹோலிஸ்டிக்கா அப்ளை பண்ண தெரியணும், இல்லைன்னா வேஸ்ட், டைம் கன்சியூம் ஆகும். அப்ப தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்க இப்ப உங்கள சில பேர் நான் இப்ப சால்வ் பண்ண சொன்னா நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. பட் உங்கள சில பேர் மேபி சால்வ் பண்ணிருக்கலாம், பாதியில வந்து ஸ்டக் ஆகி நின்று இருக்கலாம். அப்போ இதுதான் மேட்டர். அப்போ நீ என்ன இன்னும் ஒழுங்கா டிஸ்கஷன் வீடியோ பார்க்காம வச்சிருந்திருக்க, சும்மா கடமைக்குன்னு பார்த்து இருந்திருக்க, ஓட்டி விட்டு இருக்க மீன்ஸ் சும்மா ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்க. அது யாருக்கு லாஸ்? எனக்கு ஒன்னும் லாஸ் இல்லையே. அப்போ ஜஸ்ட் இமேஜின், ஒன்னே ஒரு கேள்வி கேளு. நம்ம ஒரு XYZ அகாடமில கிளாஸ் படிச்சோம், அங்க ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் கெயின் பண்ணோம். இப்போ இந்த 4 டெஸ்ட்ல LCMSFல ஒரு 100 கொஸ்டின் சால்வ் பண்ணோம், அதுல ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் கெயின் பண்ணோம். ஆனா இவ்வளவு தத்த பண்ணி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல. அப்ப நம்ம என்ன படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க உங்களே பார்த்து கேள்வி கேளுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கே எப்படின்னா இன்னும் போக போக நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் ஒண்ணு காமிக்குவா, காமிக்கிறேன். இப்ப வாங்க, நம்பர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் எழுதுறீங்க, கிட்டத்தட்ட 250 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்க. உங்க லட்சணம் என்னன்றது இப்ப பாக்கலாமா? ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, ஜஸ்ட் 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் படிங்க. ஏபிசின்றது மூணுமே நான் ஜீரோ டிஸ்டிங் இண்டிஜர்ஸ் நம்பர்ஸ். அப்ப ஏபி இன்ட்டு பிஏ மல்டிபிள் பண்ணா பிசிபின்னு கிடைக்கணுமா? அப்போ பட் அந்த பிசிபி அப்படின்றது 500 விட அதிகம். அப்ப ஏபிசியை மல்டிபிள் பண்ணி சொல்லி இருக்காங்க. சிம்பிள். 26 ஸ்கொயர் தான் அவன் இப்படி சொல்லியிருக்கான். 26 ஸ்கொயர் என்ன கிடைச்சிருக்கும்? 676. அப்ப ஏவோட வேல்யூ என்னது? 2. பியோட வேல்யூ என்னது? 6. சியோட வேல்யூ என்னது? 7. மல்டிபிள் பண்ணுங்க. 8 7 56. சரி இரு, 2 6 12 12 84. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதை யோசிக்கணும். சரி, எங்களை யோசிக்க டைம் கொடுக்க மாட்டீங்க, எவ்வளவு டைம்ல கொடுக்க கூடாது. ஸ்கொயர் வேல்யூ கிளாஸ்ல படிங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பேன். அப்ப தெரிஞ்சதான் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அடுத்தது வேற கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்க. இது என்ன? ஏபி பிஏ மல்டிபிள் பண்ணா 6A B6 வந்திருக்கணும். அப்ப சொல்லுங்க பாப்போம், யாரு யூனிட் டிஜிட் கான்செப்டுமா? அதாவது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஏபி இன்ட்டு பிஏ மல்டிபிள் பண்ணா 6A B6 கிடைச்சிருக்குது. எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா உனக்கு 6 கடைசியில முடியும்? 1 இன்ட்டு 6, 2 இன்ட்டு 8, 7 இன்ட்டு 8. யூனிட் டிஜிட்லாம் பாருங்க, 6 6 முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன சூஸ் பண்ணிருக்கலாம்? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 78 87 அப்படின்னு செக் பண்ணி பாருங்க, சும்மா செக் பண்ணி பாருங்க. 78 87 செக் பண்ண என்ன கிடைக்குது? 6 7 8 6. டேலி ஆயிடுச்சா? இவ்வளவுதான். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏபி அடிஷன் பண்ண சொல்லிருக்காங்க. ஏவோட வேலை 7, பியோட வேலை 8, அடிஷன் பண்ணா 17. இவ்வளவுதான். இதுதான் டேட்டா சஃபிஷியன்சி, டிஜிட்ஸ் பிளேசிங் சொல்லுவாங்க நம்பர் சிஸ்டம்ல. இப்ப சடனா யோசிக்கணும். வெயிட் பண்ண, இன்னொரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் கேலண்டர் பேஸ் பண்ணி டேட்டா சஃபிஷியன்சி, அதெல்லாம் ஃபியூச்சர்ல பாப்பீங்க. இது சும்மா ஒரு 30 days ஷெட்யூல் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தேன், அப்போ இந்த கொஸ்டினை செட் பண்ணி கொடுத்துருந்தேன் நான். சரி ஓகே வாங்க, இன்னொரு கொஸ்டின் நம்பர் சிஸ்டம் காமிக்கிறேன். அதை முடிஞ்சா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 நிமிஷத்துல சால்வ் பண்ணுங்க. இப்ப கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த கொஸ்டின் தான்.
முடிஞ்சா 2 minutesல சால்வ் பண்ணுங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்படி உங்களால 2 நிமிஷம் சால்வ் பண்ண முடியலன்னா நீ இன்னும் பேசிக்ஸ்ல வீக்கா இருக்க, உன்னை போயிட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. இல்லைன்னா நீ தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவ நாளைக்கு. நான் என்ன அப்படியே போயிட்டே இருந்துருவேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வாங்க நம்ம பேக் டு மறுபடியும் டிஸ்கஷன்ஸ்குள்ள போகலாம். இன்னொரு கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. ஆ இது இப்போ இன்னொரு டேட்டா சஃபிஷியன்ஸ் கொடுக்குறேன். இதையும் முடிஞ்சா சால்வ் பண்ணு. முடிஞ்சா 2 நிமிஷத்துல சால்வ் பண்ணு. அதுக்கு மேல டைம் எடுத்தனா நீ வேஸ்ட். நானே சொல்றேன், நீ வேஸ்ட். 2 நிமிஷத்துக்கு மேல டைம் எடுத்தனா. இது சும்மா இந்த ஸ்கிரீன்ல இப்ப எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் 2 கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒழுங்கா பண்ணணும். நீங்க சும்மா லாஜிக்ஸ்லாம் மூவ் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. சரியா? மாட்டிப்பீங்க. ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் சொல்லணுமா? இல்ல நீங்களே போட்டுருவீங்களா? ஓகே, நீங்களே சால்வ் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஓகே, போதும். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் தான் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரி வாங்க, அடுத்து நம்ம பாருங்க எங்கேயோ வந்து எங்கேயோ போயிட்டோம். இப்ப என்ன டெஸ்ட் நம்பர் பார்த்துட்டு இருக்கோம்? 24. ஓகே, வாங்க. 24ல கொஸ்டின் நம்பர் எங்க இருக்கும்? 14 வரைக்கும் முடிஞ்சிருக்கா? மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் மோசமா தடுமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க. போதாது, ஒழுங்கா படிச்சிருங்க, இல்ல திட்டு வாங்காதீங்க என்கிட்ட நீங்களாம். அன்னைக்கு லாஸ்ட் டைம் மீட்டிங்ல எனக்குலாம் ஒரு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றீங்க, ஸ்கிரீன்ல கொஸ்டினை காமிச்சு ஷேர் பண்ண அதை ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னா. வாங்க அடுத்தது போலாம். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொஸ்டினை படிச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் எக்ஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல் என்ன கிடைச்சிருக்கும்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல் 2x. அப்ப ப்ராஃபிட் ஓவராலா 3x. அப்போ ஃப்ரம் வேல்யூ 2, ப்ராஃபிட் 3 இன்டு 100. அப்போ 150. அப்ப ஆன்சர் 150%. சும்மா ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16. இதை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்கம்மா. சோ இப்போ இந்த சம்மளம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, ஃபிராக்ஷன் டு டெசிமல் அதெல்லாம் சாரி, ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப 33 1/3 எப்படி சொல்லலாம்னா 1/3 சொல்லுவாங்க அந்த 100ல. அப்ப 66 2/3 2/3 சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ள போறேன். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் 3x பார்ட். அடுத்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல். செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் 3 இன்ட்டு 2/3. அந்த 2/3 எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஈக்குவல் டு 2 பார்ட். ஒரிஜினல் பிரைஸ். அப்ப ஒரிஜினல் பிரைஸ் என்னது? ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 60/100. அந்த 60 எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியணும். ஓகேவா? ஈக்குவல் 3.6 பார்ட். அப்போ ஃப்ரம் வேல்யூ வந்து 3, ஒரிஜினல் அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, 0.6 இன்ட்டு 100. அப்ப ஆன்சர் 20%. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17. ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல். செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல் 1250 டிவைட் பை 25. அப்போ 50. அப்போ 90 10% டிஸ்கவுண்ட். ஸோ 90% அப்படின்றது 50னா 100% ஆயிரும் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 55.5. இது அப்படியே இருக்கட்டும். அப்போ இதுதான் காஸ்ட் பிரைஸ். அப்போ 100% அப்படின்றது 55.5னா 70% ப்ராஃபிட். அப்போ 117% ஆயிரும் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 65. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல்டு ருபீஸ் 2600 அப்படின்னா அப்போ 2600 டிவைட் பை 65 எவ்வளவு கிடைச்சிருக்கு? 40. ஆப்ஷன் செகண்ட் ஒன். கொஸ்டின் 18.
கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இதை அலிகேஷன் மிக்சர்ல சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சன்டேஜ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அக்கார்டிங் டு தி கொஸ்டின் 190 divided by 1200. ஏன்னா ஃப்ரம் 1200 டிஃபரன்ஸ் 190 இன்டு 100 ஈக்குவல் டு 15.83. ஃப்ராக்ஷன்ல 15.83 இது பர்சன்டேஜ். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா 190 டிவைட் பை 12% கூட சொல்லலாம். நம்ம தேவைக்காக மாத்தணும். இதெல்லாம் மாத்த தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ ஏபி காஸ்ட் பிரைஸ் ஏ பி. ஓகே, ஏ வந்து +10%, பி வந்து பாத்தீங்கன்னா +20%, மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா 190 டிவைட் பை 12%. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஓகேவா? அப்போ இங்க பாருங்களேன், 10 அடுத்து 190 டிவைட் பை 12 டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 120. அப்போ 120 மைனஸ் 90னா சாரி 190னா இங்க 70/12 கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த சைடு 190 டிவைட் பை 12 மைனஸ் 20 போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் 50/12 கிடைச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 கேன்சல், ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப கீழே 7:5னா மேல வரப்ப என்னவா மாறும்? 5:7 மாறி இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். கன்வென்ஷன்லாம் போகாதீங்க, மாட்டிப்பீங்க, எங்கேயோ இழுத்துட்டு போயிடும் உங்களை. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 19. ஸோ காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 18,000 பிளஸ் 10,000 2. ஏன்னா 2 இருக்கு. ஸோ ஓவராலா காஸ்ட் பிரைஸ் 14,000 இருக்கு. அப்ப 100% அப்படின்றது 14,000. ப்ராஃபிட் 150, சாரி 50% சொல்லுங்க. அப்போ 150% ஆயிரும் எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ 21,000. இதெல்லாம் சும்மா டம்மி கொஸ்டினுங்க. அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலி நான் திரும்பவும் சொல்றேன், உங்க புரிதலுக்காக தான் ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்து எழுதிட்டு இருக்கேன். அப்படி கொஸ்டின்லேயே வச்சு 18யும் 10யும் கூட்டினா என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 28. அதுல பாதி 14. அப்ப 100%ன்றது 14. மறுபடியும் ஒரு அதுல ஒரு 50% 7. அப்ப 14 பிளஸ் ஒரு 7 21 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயம் அது உங்க கையில தாங்க இருக்கு. அது நீங்க தான் பாத்துக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் தான் அந்த சின்ன சின்ன விஷயம்ன்றது நான் சொல்றது. ஏன்னா அதெல்லாம் நான் உட்காந்து இங்க சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 20 போலாம். ஷாப்கீப்பர் கெயின் 400. அப்ப ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 400%. அப்ப ப்ராஃபிட் 400னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கணும்? காஸ்ட் பிரைஸ் என்ன? அப்ப செல்லிங் பிரைஸ் 100 வச்சுக்கோங்க. சாரி, காஸ்ட் பிரைஸ் 100 வச்சுக்கோங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் 500. இப்ப பாருங்க, ப்ராஃபிட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. 400 கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். அப்ப நியூ அக்கார்டிங் டு தி கொஸ்டின் நியூ காஸ்ட் பிரைஸ். அக்கார்டிங் டு தி கொஸ்டின் நியூ காஸ்ட் பிரைஸ். ஏன்னா என்ன சொல்லிருக்காங்க? காஸ்ட் பிரைஸ் வந்து 100% இன்க்ரீஸ். அப்ப ஏற்கனவே 100 ரூபாய், இப்ப 100% அதிகரிச்சுதானா? இப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 200 ரூபாய். இது இப்ப நான் பிங்க் கலர் எழுதுறது நியூ. ஓகேவா? ரெட் கலர் இருக்கிறது ஒரிஜினல். நான் தனியாவே எடுத்து எழுதுறேன். இது ஒரிஜினல். ஒரிஜினல் இது இந்த ரெட் கலர். இப்ப நியூ வந்து பிங்க் கலர்ல எழுதுறேன். அடுத்தது ப்ராஃபிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? செல்லிங் பிரைஸ் சேஞ்சஸே ஆகல. அப்ப செல்லிங் பிரைஸ் என்னது? 500 ரூபாய் அப்படியே தான் இருக்குது. அப்ப ப்ராஃபிட் என்ன வந்திருக்கும்? 300 ரூபாய். ஓகேவா? அப்ப இந்த இருக்கு நியூ ப்ராஃபிட் என்ன வந்திருக்கு? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ரேஷியோ பிட்வீன் நியூ ப்ராஃபிட் அண்ட் செல்லிங் பிரைஸ். அப்ப இருங்க, நியூ ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ். நியூ ப்ராஃபிட் வந்து நியூ செல்லிங் பிரைஸ் ஓல்டு செல்லிங் பிரைஸ் தெளிவா சொல்லல. பட் ரெண்டுமே செல்லிங் பிரைஸ் என்னது? 500 தான். மேட்டரே கிடையாது. அப்ப நியூ ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 300, செல்லிங் பிரைஸ் 500. காமன் டெர்ம் பண்ணீங்கன்னா 3:5. எவ்வளவுலாம் போட வேண்டியிருக்கு பாரு. அப்ப பாருங்க, பர்சன்டேஜ் தான் அவ்வளோ ரோல் பிளே பண்ணும். அது உங்க கையில தான் பாருக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 21. ஒரு டம்மி கொஸ்டின். இதெல்லாம் அப்படியே அழகா ஓட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்ததுமே சொல்லலாம் ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா? சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஃபார்முலா ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 100. ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 25%. அப்போ 25 ஈக்குவல் டு 11 டிவைட் பை செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? அப்போ அப்படிதான் கண்டுபிடிக்கணும். எஸ்பி இன்ட்டு 100.
அப்ப எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா 44. காஸ்ட் பேஸ் கண்டுக்கலாமா? ஃபார்முலா என்னது? சிபி ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட். எஸ்பியோட வேல்யூ என்னது? 44. ப்ராஃபிட் எவ்வளோ? 11. அப்ப சிமுலேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சிபியோட வேல்யூ 33. இவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 22. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஏற்கனவே நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். சரியா? நான் ஏற்கனவே சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ 20% ஃபிராக்ஷன் எப்படி சொல்லுவீங்க? 20% ஃபிராக்ஷன்ல 1/5. 40% ஃபிராக்ஷன்ல 2/5ன்னு சொல்லுவீங்க. 40%. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ மூவ் ஆன் பண்ணலாமா? டோட்டல் ஆர்டிகல் என்ன வந்திருக்கு? 5 வந்திருக்கு. அப்போ அக்கார்டிங் டு தி கொஸ்டின் எல்சிஎம் ஞாபகம் இருக்கா? ஒரு சம்முக்கு இந்த மாதிரி டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 60 ஆப்பிள் வச்சு சம்ம சொல்லி கொடுத்துருப்ப. ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு, பிகாஸ் சால்வ் பண்ணது நானு. அப்ப அதே மாதிரிதான் இங்க. அப்ப அந்த எல்சிஎம் எடுத்ததுன்னா இங்க 5 கிடைச்சிருந்திருக்கும். அப்போ ஓகே ஃபைன். ரேஷியோ ஆஃப் தி ஆர்டிகல். அப்ப இங்க டோட்டல் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஆர்டிகல் டோட்டல் குட்னு வச்சு குட்னு இருக்கா? சரி ஓகே. டோட்டல் குட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கு. ரேஷியோ ஆஃப் தி ஆர்டிகல் இல்ல ரேஷியோ ஆஃப் தி குட்ஸ். ரேஷியோ ஆஃப் தி குட்ஸ். அப்போ எப்படி போட்டிருப்பேன்? 1/5 ஆஃப் 5. அந்த டோட்டல் குட் என்ன கிடைச்சிருந்திருக்கும்? அது 1. ஓகேவா? அடுத்தது ரேஷியோ 2/5 ஆஃப் 5. இங்க என்ன கிடைச்சிருக்கும்? 2. ரிமைனிங் 1 1. ஓகேவா? அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன இருக்கு போடலாமா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் செட்டு +50, செகண்ட் செட்டு -20, தேர்ட் செட்டு -5, ஃபோர்த் செட்டு 0. அப்போ அதே மாதிரிதான் இது அப்படியே இதை மல்டிபிள் பண்ணிக்கணும். +50 -40 -5 அது ஒரு 0 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளவு இருக்கு? ஆர்டிகல் 5 இன்ட்டு 100, பிகாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 1% கிடைக்குது. ஆப்ஷன் டி. எல்லாமே அப்படியே ஒவ்வொன்னு நீங்க அப்ளை பண்ணி கொண்டு போக வேண்டியதாங்க. கொஸ்டின் 23. ப்ராஃபிட் ஆன் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். ப்ராஃபிட் ஆன் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஈக்குவல் டு லாஸ் அக்கர்ட் செகண்ட் ஆர்டிகல். லாஸ் அக்கர்டு செகண்ட் ஆர்டிகல். அடுத்தது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எக்ஸ் வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எக்ஸ். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிகல் ஒய். அக்கார்டிங் டு தி கொஸ்டின் 120% அப்படின்றது 2400. அப்ப 100% ஆரோ எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 2000. அடுத்தது கொஸ்டின் மூவ் ஆன் பண்றேன். அப்ப 2000 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு தான் 4000. இது பிகாஸ் 2 ஆர்டிகல் வேர் சோல்டு ஃபார் 2400 ஈச். ஒரு ஆர்டிகல் 2400, ரெண்டு ஆர்டிகல் 4800. அதை தான் அதை போட்டிருக்கேன். திடீர்னு 4800 எங்க வந்துச்சுன்னு கேட்காதீங்க. ஓகே. அப்போ ஒய்யோட வேல்யூ 2800. ஓகேவா? அப்ப 2800 மைனஸ் 2400. லாஸ் ஆனது கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? 400 rupees. எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் 24. சக்சஸிவ் மாடலுங்க. ஸோ இனிஷியலா 100 rupees. அடுத்தது 120/100. அடுத்தது 75/100. அடுத்தது 150/100. காமெண்ட் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் 135. இதே ஒரு 4-5 மாடல்ல சால்வ் பண்ணிருக்கலாம். அதுல 1 ஆஃப் தி மாடலை நான் போட்டுக்க, ரிமைனிங் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின்.
115% அப்படின்றது 1495. அப்போ 100% ஆரோ எக்ஸ். கிராஸ் மல்டி பண்ணி சிம்பிளிகேஷன்ஸ் பண்றேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1300. அப்போ இதுதான் 1300. அப்போ இந்த 1300 ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். he sold a new article 10% ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க 2 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். அப்ப இந்த 1300 முதல்ல ஒரு 10% கண்டுபிடிங்க. 10% அப்படின்றது 130. அகைன் 1300ல ஒரு 15% ப்ராஃபிட். அது என்ன கிடைச்சிருக்கும்? 195 கிடைச்சிருக்கும். அப்போ ஓவராலா ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு? இங்க ஒரு 195, அங்க ஒரு 130. சோ 295 ஒரு 30, 325. ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். சோ சம் ஈஸிங்க. அது எங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சு மூவ் ஆன் பண்ணீங்கன்னா அழகா ஓட்டி விட்டு டைம் சேவ் பண்ணிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. சோ தெளிவா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு 2 நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை கொடுத்துருக்கேன் ஹோம்ஒர்க்கா பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒழுங்கா பண்ணிக்கோங்க. நந்தினி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப பக்காவா ஆன்சர் எடுத்து கொடுத்துட்டே இருந்தீங்க எனக்கு சைமல்டேனியஸ்லி. ஸோ அடுத்த ரெஸ்ட்ல கண்டிப்பா கேட்கணும். டேக் கேர் நந்தினி.